Om Saranabhava. Hello, hi. A happy morning to all my brothers and sisters of second year CSE students. This is your classes about operating system and your subject code is CS 8493. In previous class, we discussed about what is meant by paging, what are the types of paging, and then your demand paging, inverted hash tables. So in that hash table, we have seen about 2 level, 3 levels hashing paging tables. Then finally, we have completed our section with an segmentation. Now I just give overview about an important points under the previous class sections. Then we'll move on to the new topic, that is about your example of Intel Pentium process. Okay, so what is the paging? So the paging is nothing but dividing your frames into one multiple sectors. ஸோ உங்ககிட்ட இருக்கிற உங்களோட ஃப்ரேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிவைட் பண்ணுறது தான் வந்துட்டு பேஜிங் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ இந்த பேஜிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா we have to know one important thing, that is your page table. ஸோ ஒரு ஆஃப்செட் வேல்யூவும் ஒரு பேஜ் நம்பர் சீக்வன்ஸும் இருக்கும். அதை வச்சு தான் வந்து ஒவ்வொரு ஆக்சசிபிலிட்டியும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூவ் ஆன் ஆகும். ஸோ அதுக்கு ரிலேட்டடாக வந்து என்னெல்லாம் டேட்டாஸ் இருக்கோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு அசைன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதை பற்றி நம்ம இப்போது டீட்டெயிலாக வந்து பார்த்துருந்தோம். ஸோ அந்த டீட்டெயில் செக்ஷனுடைய ஓவர்வியூ கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், உங்களோட பேஜ் டேபிள் இருக்கும். ஸோ அந்த பேஜ் டேபிளும் அந்த பேஜ் டேபிளில் பேஜ் நம்பர் ஆஃப்செட்னு 2 இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி இன்டர்லிங்க் ஆகும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி எப்பவுமே உங்களோட ஆஃப்செட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டாக லாஜிக்கல் அட்ரஸ் கூட ஃபிசிக்கல் அட்ரஸ் ஆஃப்செட் வேல்யூவும் டேரக்டாக லிங்க் ஆகிருக்கும். பேஜ் நம்பர்ஸ் மட்டும் எப்பவுமே பேஜ் டேபிளில் லிங்க் ஆகிட்டு அதுக்கப்புறமா தான் ஃபிசிக்கல் மெமரியில் ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த ப்ளூ கலர் ஷேடில் இருக்குது அது உங்களோட பேஜ் டேபிள் வேல்யூஸ். ஸோ 1 அப்படின்ற லொக்கேஷனில் பேஜ் 0 வந்து ஸ்டோர் ஆகும். 4th லொக்கேஷனில் பேஜ் 1, 3rd லொக்கேஷனில் பேஜ் 2, 7th லொக்கேஷனில் பேஜ் 3. அதாவது இந்த ப்ளூ கலர் ஷேடாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இண்டெக்ஸிங் வேல்யூ. ஸோ அந்த இண்டெக்ஸிங்கில் அதுக்கு என்ன வேல்யூஸ் இருக்கோ அது வந்து போயிட்டுன்னா உங்களுக்கு வந்து ஸ்டோர் ஆகும். இது வந்து பேஜிங்கோடைய மெயின் கான்செப்டாக பார்த்தோம். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இது வந்து உங்களுடைய பேஜிங் வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் அலோகேஷன், ஆஃப்டர் அலோகேஷன். ஸோ பிஃபோர் அலோகேஷனில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஃப்ரீ ஃப்ரேம் லிஸ்ட் வந்து ஃபார்ம் பண்ணுவேன். அந்த ஃப்ரீ ஃப்ரேம் லிஸ்ட்டுக்கு நான் என்னோட நியூ ப்ராசஸ்க்கு ஏற்ற மாதிரி பேஜ் நம்பர்ஸ் அலைன் பண்ணுறது. பேஜ் 0, 1, 2, 3 அப்படின்னு இருக்குன்னா அதில் ஃப்ரீ ஃப்ரேம் லிஸ்ட்டு 14, 13, 18, 20, 15. ஸோ அந்த ஃப்ரீயாக இருக்கிறது எல்லாமே வந்து கிரே கலரில் ஷேட் பண்ணியிருப்பேன். ப்ளூ கலரில் ஷேடாக இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபில்டு ப்ராசஸ். ஸோ இது பிஃபோர் அலோகேஷன். ஆஃப்டர் அலோகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ ப்ராசஸ்க்கான பேஜ் டேபிள் வேல்யூஸ் கொடுத்துட்றேன். 14, 13, 18, 20 அதில் வந்து 0, 1, 2, 3 அந்த பேஜஸ் எல்லாமே வந்து உள்ளே அசைன் ஆகணும். ஸோ அப்போ அசைன் ஆகும்போது அதனுடைய ஃப்ரீ ஃப்ரேம் லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட வேல்யூஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே அசைன் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் பேஜ் டேபிளில் 2 வேல்யூ உங்களுக்கு தெரியணும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா PTLR அண்ட் அனதர் ஒன் இஸ் பார்த்திங்கன்னா உங்களோட PTBR. PTBRனா பேஜ் டேபிளுடைய பேஸ் ரிஜிஸ்டர்ஸ், PTLRனா பேஜ் டேபிளுடைய லென்த் ரிஜிஸ்டர். ஸோ இந்த 2 வேல்யூஸையும் யூஸ் பண்ணி தான் உங்களுடைய ஆக்சசிபிலிட்டி எல்லாமே வந்துட்டு மாறும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய TLB. ஸோ TLBனா என்ன சொல்லியிருந்தேன்? ட்ரான்ஸ்லேஷன் லுக் அசைட் பஃபர். ஸோ ட்ரான்ஸ்லேஷன் லுக் அசைட் பஃபரில் TLB ஹிட் இருக்குது, TLB மிஸ் இருக்கா. ஸோ இந்த 2 வேல்யூஸுமே இருக்குது. ஸோ இதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே டிவைட் ஆகும். TLB மிஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களோட பேஜ் டேபிளில் எந்த இடத்துல அதோட ஃப்ரேம்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கோ அந்த ஃப்ரேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அசைன் பண்ணியிருப்பாங்க. அதுவே TLB ஹிட் அப்படின்னா அந்த இடத்துல ஃப்ரேம் வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஆகிடும். ஸோ ஃபுல் ஆகிற அந்த பேஜ் டேபிள் வேல்யூஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஆக்சசிபிலிட்டியில் கொடுக்கறது உங்களுடைய பேஜ் TLB ப்ராசஸோடைய ஹிட் அப்படின்ற ஃபங்க்ஷன். தென் நெக்ஸ்ட் ஒன் இதனுடைய EAT, that is effective access time. எஃபெக்டிவ் ஆக்சஸ் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்துக்கும் ஒரு ஃபார்முலாஸ் வந்து அசைனாக இருக்கும். அந்த ஃபார்முலாஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வேல்யூஸ் எல்லாமே வந்து எழுதணும். ஸோ அது எழுதிட்டிங்க அப்படின்னா அதோட அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன இருக்கோ அது வந்து உங்களுக்கு ரெஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இப்போ இதில் ஹிட் ரேஷியோ இருக்கும். ஸோ ஹிட் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்குகிற உங்களோட பர்சன்டேஜை விட உங்களுக்கு வந்து கம்மியான வேல்யூஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கம்மியான வேல்யூஸை நீங்கள் என்ன பண்ணலான்னா அசைன்மெண்ட்ஸ் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் உங்களோட மெமரி ப்ரொடெக்ஷன். ஸோ மெமரி ப்ரொடெக்ஷனில் 2 கீ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன் இஸ் யுவர் வேலிட், அனதர் ஒன் இஸ் யுவர் இன்வேலிட் கீ. ஸோ வேலிட் அப்படின்னு வரும்போது உங்களோட பிட் அட்டாச்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி ப்ராசஸில் இருக்கும். உங்களுடைய என்ட்ரி ப்ராசஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வேலிடா இன்வேலிடா அப்படின்றத செக் பண்ணுவாங்க.
ஸோ செக் பண்ணும்போது இதனுடைய PTLR ப்ராசஸ் வந்துட்டு உங்களுக்கு ஆக்சஸ் ஆகும். ஓகே, தென் நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் வேலிட் அண்ட் தென் இன்வேலிட். வீனா வேலிட், ஐனா இன்வேலிட். இதோட ஃப்ரேம் நம்பர்ஸ் அண்ட் தென் வேலிட் அண்ட் இன்வேலிட் பிட் வந்துட்டு அந்த பேஜ் நம்பருக்கு அந்த அசைன்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேரி ஆகும். நெக்ஸ்ட் சீன் அபவுட் அண்ட் ஷேர்ட் பேஜஸ். ஸோ அந்த ஷேர்ட் பேஜஸை நம்மளுக்கு ஷேர் கோட், அதுக்கப்புறம் ப்ரைவேட் கோட் ரெண்டு இருக்குது. ஸோ ப்ரைவேட் கோட் அப்படின்றது உங்களுடைய காப்பி ஆஃப் த கோட். ஸோ நீங்கள் ஒரு கோட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதனோட வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காப்பி பண்ணுறது தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். சி ப்ராசஸ் P1, P2, P3 3 ப்ராசஸ் இருக்குது. ஸோ ப்ராசஸ் P1ல என்ன வேல்யூ நான் அசைன் பண்ணியிருக்கேனோ அதை தான் ப்ராசஸ் P2லேயும் கொடுத்துருப்பாங்க, P3லேயும் கொடுத்துருப்பாங்க. பட் உங்களுடைய டேட்டா அப்படியே காப்பி பண்ணியிருப்பாங்க. அதை காப்பி பண்ணுறது தான் ப்ரைவேட் கோட் அப்படின்னு சொல்கிறது. ஸோ காப்பி பண்ணிவிட்டு அந்த டேட்டா இருக்கிற வேல்யூஸ் மட்டும், அந்த ப்ராசஸோட வேல்யூஸ் மட்டும் தான் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ மற்ற எல்லாமே வந்துட்டு சேமாக இருக்கும். The next one is your structure of page table. Structure of page table உங்களுடைய பைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 KB 32 bit வேல்யூஸ் வந்து அசைன் பண்ணிப்போம். ஸோ அந்த 32 bit அசைன் பண்ணும்போது 2^32 or else 2^12 அப்படின்ற பேஜ் ஸ்ட்ரக்சரில் எடுத்துக்கும். தென் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 types இருக்குது. தட் இஸ் hierarchical paging, hashed page table, and third one is your inverted page table. Your first one is hierarchical page table, second one is 2-level page table schema. அந்த 2-level page table schema வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் சார்ட்டில் இருக்கும். ஸோ ஒரு வேல்யூஸ் இன்னொரு வேல்யூஸ் கூட வந்து கிராஸ் லிங்க் ஆகிட்டு உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ இப்போ இந்த 2-level பேஜிங்கில் you have a 2 page number. ஸோ பேஜ் நம்பர் 1, பேஜ் நம்பர் 2, அதுக்கப்புறம் ஆஃப்செட் வேல்யூ 1 தான். ஸோ இது அதனுடைய டிரான்ஸ்லேஷன் டயக்ராம் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் we have seen about 64-bit லாஜிக்கல் அட்ரஸ். இந்த 64-bit லாஜிக்கல் அட்ரஸில் உங்களுக்கு அவுட்டர் பேஜ் அண்ட் தென் இன்னர் பேஜ் இருக்கும். ஸோ அதில் P1, P2, அதுக்கப்புறம் உங்களோட ஆஃப்செட் வேல்யூஸ் இருக்குது. அந்த ஆஃப்செட் வேல்யூஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரைஸ் ஆகும். ஸோ இது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய 3-level பேஜிங் ஸ்கீம். 3-level பேஜிங் ஸ்கீமில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2-level அப்படிங்கும்போது you have அவுட்டர் பேஜ், இன்னர் பேஜ் அண்ட் தென் your ஆஃப்செட் வேல்யூ. அதுவே 3-level அப்படின்னா செகண்ட் அவுட்டர் பேஜ், தென் your அவுட்டர் பேஜ், இன்னர் பேஜ், அதுக்கப்புறம் அதனுடைய ஆஃப்செட் வேல்யூஸ். தென் we have seen about an hashed page table. ஸோ அந்த hashed page table வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அசைன் பண்ணுற உங்களோட வேல்யூஸ் எல்லாமே வந்துட்டு நெக்ஸ்ட்டு ப்ரியாரிட்டிரைஸ்டு டேட்டா என்னவோ அதுக்கு போய்ட்டு உங்களுக்கு வந்து பார்த்தா ஃபார்ம் ஆகும். இதில் ஹேஷ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கியூ மெத்தடில் டேட்டாஸை ட்ரான்ஸ்மிட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் we have seen about an segmentation. இது எல்லாமே ஒவ்வொரு செக்மெண்ட்ஸ், அந்த செக்மெண்ட்ஸ் எல்லாமே யூசர் வியூவில் இருக்கும். ஒவ்வொன்று பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ரூட்டீன் ப்ராசஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பேஸ் வேல்யூ, லிமிட் வேல்யூ தெரிஞ்சிருக்கணும். ஸோ பேஸ் வேல்யூ வந்து லிமிட் வேல்யூ என்ன இருக்கோ அதுக்குள்ளே அதோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. ஸோ see this diagram. ஸோ லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 1000, பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1400. ஸோ 1400 அந்த லிமிட். ஸோ ப்ளஸ் ஆட் பண்ணிக்கோங்க, 1000 ஆட் பண்ணிங்கன்னா 2400. ஸோ அதுக்குள்ளே உங்களுடைய செக்மெண்ட் 0 அதில் என்ன இருக்குது, சப்ரூட்டீன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த வேல்யூ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதில் போய் ஸ்டோர் ஆகும். ஸோ இது வரைக்கும் நம்ம செக்மெண்டேஷனில் ப்ரீவியஸ் கிளாஸ் பார்த்தது. ஸோ ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்த செக்மெண்டேஷன் இம்பார்ட்டன்ட் 8 மார்க் கொஸ்டின். அதுக்கப்புறம் பேஜிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகே, நவ் we'll see the next topic, that is an example of your Intel Pentium. ஸோ இது நம்மளுடைய தேர்ட் யூனிட்டில் ஃபர்ஸ்ட் ஆஃப் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ Intel Pentium அப்படின்றது ஒரு ஓஎஸ் உடைய எக்ஸாம்பிள் தான். அது ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளாக வச்சு உங்களுடைய டேட்டாஸ் எப்படி வந்து ஆக்சஸ் ஆகுது அப்படின்றத உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணி காட்ட போகிறாங்க. ஸோ see here, ஃபஸ்ட்டு உங்களுடைய Intel Pentiumல அவங்க செக்மெண்ட் ப்ராசஸ் வந்து 4 GB வந்து டிவைட் பண்ணுறாங்க. அப்படி 4 GB டிவைட் பண்ணும்போது அந்த லோக்கல் டிஸ்கிரிப்டர் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேல்யூஸ் என்ன CPU ஜென்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த கேபிஸ் வந்து டிஃபர் ஆகும். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. லாஜிக்கல்லேருந்து நான் ஃபிசிக்கல் அட்ரஸ்க்கு என்னுடைய டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ் என்ன நான் கன்வெர்ட் பண்ணுறனோ அதுக்கேற்ற மாதிரி நடக்கும். ஃபர்ஸ்ட் ஐ வில் ஹேவ் அ CPU, அது செக்மெண்டேஷன் யூனிட்க்கு மூவ் ஆகிறேன், அதுக்கப்புறம் பேஜிங் யூனிட்க்கு மூவ் ஆகிறேன், தென் ஐ வில் மூவ் ஆன் டு தி ஃபிசிக்கல் மெமரி. ஸோ இப்போது சிபியூலேருந்து செக்மெண்டேஷன் யூனிட்க்கு நான் மூவ் ஆகும்போது எனக்கு தேவைப்பட்ட அந்த இடப்பட்ட ப்ராசஸ் என்னன்னா லாஜிக்கல் அட்ரஸ். செக்மெண்டேஷன் யூனிட்லேருந்து பேஜிங் யூனிட்க்கு போகிறதுக்கு ஐ நீட் அ லீனியர் அட்ரஸ். பேஜிங் யூனிட்லேருந்து ஃபிசிக்கல் மெமரி போகிறதுக்கு ஐ நீட் தி ஃபிசிக்கல் அட்ரஸ். ஸோ இந்த அட்ரஸ் இருந்தால் தான் அதுக்கு ஏற்ற மாதிரி என்னுடைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கேட்டகரைஸ் ஆகிட்டு காமிக்கும். ஓகே, ஸோ இதில் will have a page number, that is P1 and P2. ரெண்டுத்தோட வேல்யூமே 10 10 அப்படின்னு அசைன் பண்ணியிருப்பாங்க.
அதுக்கப்புறம் அதனுடைய ஆஃப்செட் வேல்யூஸ் இருக்குது. அந்த ஆஃப்செட்டோட வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12 bit. ஸோ திஸ் இஸ் இன்டெல் பென்டியம் செக்மெண்டேஷன். இந்த டயக்ராம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டயக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் அட்ரஸ் இருக்கும். அந்த லாஜிக்கல் அட்ரஸ் மூலயமா உங்களோட செலக்டார் இருப்பார். அந்த செலக்டாருக்கு கொடுக்கறது தான் வந்து பேஜ் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த லாஜிக்கல் அட்ரஸ் இஸ் தே. ஸோ அந்த லாஜிக்கல் அட்ரஸ்லேருந்து செலக்டார் வாங்குவாங்க. அந்த செலக்டாரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப்செட் வேல்யூஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு செலக்டார்லேருந்து டிஸ்கிரிப்டார் டேபிள் சொல்கிறாங்க. ஸோ டிஸ்கிரிப்டார் டேபிள் அப்படின்னாலும் பேஜ் நம்பருடைய டேபிள், அந்த பேஜ் டேபிள் அப்படின்னாலும் ஒன்று தான். ஸோ அதை வாங்கிட்டு அதனுடைய செக்மெண்ட்டோடைய டிஸ்கிரிப்ஷன் என்னவோ அந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ரெண்டு வேல்யூமே வந்து உங்களுக்கு அப்பெண்ட் ஆகும். ஸோ அப்பெண்ட் ஆச்சு அப்படின்னா அந்த வேல்யூஸ் வந்து உங்களுக்கு ஆஃப்செட் வேல்யூவோட அப்பெண்ட் ஆகிட்டு யூ கெட் அன் அவுட்புட் த்ரூ யோர் இன்டெல் பென்டியம் செக்மெண்டேஷன். ஓகேவா? ஒரு செக்மெண்டேஷன் ப்ராசஸ் இருக்கும். அந்த செக்மெண்டேஷன் ப்ராசஸ் வந்து டேட்டாஸை மூவ் பண்ணுவாங்க. அது மூவ் பண்ணும்போது அதோட டேட்டாஸ் என்ன இருக்கோ அந்த டேட்டாவை எடுத்துக்கிட்டு ரிமைனிங் ப்ராசஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபங்க்ஷன் வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ கொடுத்தாங்க அப்படின்னா அந்த ஆக்சசிபிலிட்டி என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இது வந்து கேட்டகரைஸ் ஆகும். திஸ் இஸ் யுவர் பென்டியம் பேஜிங் ஆர்கிடெக்சர். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், யூ வில் ஹாவ் அ லாஜிக்கல் ஆர்கிடெக்சர். ஸோ லாஜிக்கல் வேல்யூ இருக்கும். அந்த லாஜிக்கல் வேல்யூஸ் வச்சுட்டு உங்களுடைய டேட்டாஸ் எல்லாமே ஆக்சஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேஜ் டைரக்டரி இருக்கா. ஸோ அந்த பேஜ் டைரக்டரியிலேருந்து பேஜ் டேபிள் வேல்யூஸ் கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த பேஜ் டேபிள் வேல்யூஸ்லேருந்து மல்டிபிள் பேஜ் டேபிள்ஸ் மூவ் ஆகும். அதில் ஆஃப்செட் வேல்யூஸ் இருக்கும். அந்த ஆஃப்செட் வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 KB பேஜ், அதுக்கப்புறமா தான் அது MBA கன்வெர்ட் ஆகும். அதுக்கப்புறம் அந்த ஆஃப்செட் வேல்யூ கூட வாங்கிட்டு then it will be converted into an GP. ஸோ you have a page directory. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் டைரக்டரி. அந்த பேஜ் டைரக்டரியில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பேஜ் டேபிள் வந்து அதோட ஃப்ரீ ஃப்ரேம்ஸ் வந்து அசைன் பண்ணுதோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேஜ் டைரக்டரியில் வந்து ஸ்டோர் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து CR3 ரிஜிஸ்டர் இருக்கும். அந்த CR3 ரிஜிஸ்டரில் உங்களோட பேஜ் டைரக்டரியோட வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணுவாங்க. ஸ்டோர் பண்ணிவிட்டு அந்த ஸ்டோர் பண்ணுற அந்த வேல்யூஸை நீங்கள் வந்து வேணும்னும் போது நீங்கள் வந்து ரிட்ரீவ் பண்ணிக்கலாம். ஸோ ரிட்ரீவ் பண்ணுறீங்க அப்படின்னா யூ வில் ஹேவ் சம் லாஜிக்கல் அட்ரஸ். அந்த லாஜிக்கல் அட்ரஸ் வந்து பேஜ் டேபிளில் கொடுக்கணும். அந்த பேஜ் டேபிளில் கொடுத்துட்டு அதனோட ஆஃப்செட் வேல்யூஸை நீங்கள் அசைன் பண்ணணும். ஸோ அசைன் பண்ணிங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து உங்களுடைய ஃபிசிக்கல் அட்ரஸ்க்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ ஃபிசிக்கல் அட்ரஸ் கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா மெமரி யூனிட்டில் வந்துட்டு ஆக்சசிபிலிட்டி கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் உங்கள் இன்டெல் பென்டியம் உடைய மெயின் ப்ராசஸர். Then next is your linear address in Linux. எப்பவுமே இன்டெல் பென்டியமில் பார்த்தீங்க அப்படின்னா லினக்ஸ் அண்ட் தென் யூனிக்ஸ் ரெண்டுமே வந்து ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. லினக்ஸ் ஓஎஸ்ஸாக இருந்தாலும் சரி, யூனிக்ஸ் ஓஎஸ்ஸாக இருந்தாலும் சரி, உங்களுடைய டெல்நெட் வந்துட்டு ரெட் ஹேட் மூலயமா அந்த சர்வர் ஆக்சஸ் பண்ணி உங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாம். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாகவே சொல்லுவாங்க OS அப்படின்னும் போதே லினக்ஸ் அண்ட் யூனிக்ஸ் மட்டும்தான் வந்து கேட்டகரைஸ் ஆகும், மற்ற எதுவுமே வந்து உங்களால் அதில் வந்துட்டு கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் டு பி ட்ரூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மாதிரி கிடையாது. நம்மளோட விண்டோஸ்லேயே நம்மளுக்கு தேவையான ஓஎஸ்ஸை யூஸ் பண்ணி உங்களோட லினக்ஸ் அண்ட் தென் யூனிக்ஸ் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம். ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு செப்பரேட் விண்டோஸ் எடுத்துப்பாங்க. விண்டோஸ் எடுத்து அதில் வந்து உங்களுக்கு வந்து வியூ பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அதை வியூ பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னா த்ரெட்டில் இருக்கிற கர்னல் மோட் அண்ட் தென் யூசர் மோட் ரெண்டுமே தெரிஞ்சிருக்கணும். ஸோ கர்னல் அண்ட் தென் யூசர் ரெண்டுமே தெரிஞ்சால் தான் உங்களுடைய கண்டினியூஸ் ப்ராசஸ் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கான கோடிங் வந்து கொடுக்க முடியும். ஸோ இதுக்கு உங்களுடைய குளோபல் டைரக்டரி வேணும், மிடில் டைரக்டரி தெரியணும், பேஜ் டேபிள் வேணும், தென் யூ ஹாவ் டு நோ அபவுட் யுவர் ஆஃப்செட் வேல்யூஸ். தென் திஸ் இஸ் யுவர் 3 லெவல் பேஜிங் இன் லினக்ஸ். ஸோ லினக்ஸில் இருக்கிற 3 லெவல் பேஜிங். ஸோ 3 லெவல் பேஜிங்கில் அது நம்ம கொடுத்துருக்க எல்லா வேல்யூஸுமே வந்து 3 கேட்டகரைஸ் ஆகும். ஸோ இதுவும் அதே மாதிரி தான் லீனியர் அட்ரஸ்லேருந்து பேஜ் டேபிள் வாங்குது. அப்போ வாங்கும்போது வாங்கிறதுக்கு முன்னாடி யூ ஹேவ் டு நோட் அபவுட் யுவர் குளோபல் டைரக்டரி, மிடில் டைரக்டரி, பேஜ் டேபிள், தென் யோர் ஆஃப்செட் வேல்யூ. ஸோ அந்த குளோபல் டைரக்டரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி ப்ராசஸ் கொடுக்கறதுக்கு ஆக்சஸ் பண்ணுவாங்க. ஸோ என்ட்ரி ப்ராசஸ் கொடுத்துட்டு அதை வந்து CR3 ரிஜிஸ்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணலாம். தென் நெக்ஸ்ட் மிடில் டைரக்டரி
அந்த மிடில் டைரக்டரியில் உங்களோட வேல்யூஸ் எல்லாமே மிடில் டைரக்டரிக்கு வரும். ஸோ குளோபல் டைரக்டரியிலேருந்து மூவ் ஆகிற அந்த ப்ராசஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஆனால் மிடில் டைரக்டரிக்கு வந்து மூவ் ஆன் பண்ணும். ஸோ மூவ் ஆன் பண்ணிவிட்டு அதனோட ஆக்சசிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்றத உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் அந்த மிடில் டைரக்டரிலேருந்து தென் இட் வில் பி மூவ் ஆன் டு யோர் பேஜ் டேபிள் என்ட்ரி. ஸோ பேஜ் டேபிள்லேருந்து வேல்யூஸ் வாங்கி அதில் வந்து பேஜ் டேபிள் என்ட்ரி கொடுப்பாங்க. தென் யூ ஹவ் டு கெட் யோர் ஃப்ரேம்ஸ். ஸோ பேஜ் ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்செட் வேல்யூஸ்க்கு ஏற்ற மாதிரி பேஜ் ஃப்ரேமோட வேல்யூஸ் வந்து வாங்கிப்பாங்க. இது வந்து 3 level பேஜிங் இன் யோர் லினக்ஸ் ப்ராசஸ். ஸோ யுனிக்ஸ்க்கும் இதே ப்ராசஸ் தான். அதே மாதிரி உங்களுடைய விண்டோஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் விண்டோஸ்க்கும் இதே ப்ராசஸ் தான். ஓகே, ஸோ அவ்வளோதான் உங்களுடைய இன்டெல் பென்டிஎம். ஸோ இன்டெல் பென்டிஎம் அப்படின்னாலே உங்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட பேஜ் நம்பர்ஸ் தெரியணும். ஸோ லாஜிக்கல் அட்ரஸ் எப்படி ஃபிசிக்கல் அட்ரஸாக மூவ் பண்ணுறீங்க அப்படின்ற ட்ரான்ஸ்லேஷன் இருக்கணும். ஸோ சிபியூ இருக்கும், செக்மெண்டேஷன்ஸ் யூனிட் இருக்கும், பேஜிங் யூனிட்லேருந்து ஃபிசிக்கல் மெமரிக்கு மூவ் பண்ணுவீங்க. ஸோ 2 பேஜ் நம்பர் ஒரு ஆஃப்செட் வேல்யூ. ஸோ அந்த செக்மெண்டேஷன் பார்த்தீங்கன்னா செலக்டார் அப்படின்னு கொடுத்துருவாங்க பேஜ் நம்பருக்கு பதிலாக. ஸோ அந்த செலக்டாரை நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ட் பண்ணணும், அதை மாடுலும் ஆட் பண்ணணும் ஆஃப்செட் வேல்யூஸ் கூட. அதுக்கப்புறம் அந்த லீனியர் அட்ரஸ்க்கு மூவ் ஆன் பண்ணுவாங்க. ஸோ பென்டிஎம் அப்படின்னும் போது 2 level and 3 levels இருக்குது. 3 levels பேஜிங் அப்படின்னு வரும்போது உங்களுடைய குளோபல் டைரக்டரி தெரியணும், மிடில் டைரக்டரிஸ் தெரியணும், அதுக்கப்புறமா பேஜ் டேபிள் வேல்யூ தெரிஞ்சு இது எல்லாமே ஒன்றுத்துக்கு ஒன்று சம்மேஷன் லிங்க் கொடுத்துட்டு உங்களோட ஆஃப்செட் வேல்யூஸ்க்கு மூவ் ஆகும். ஸோ இதோட உங்களோட இன்டெல் பென்டிஎம் ப்ராசஸ் கம்ப்ளீட்டட். உங்களோட யூனிட் 3ல ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த நெக்ஸ்ட் கிளாஸ் போஸ்ட் பண்ணும்போது இந்த சாப்டரோட பிபிடி உங்களுக்கு சேர்த்து அட்டாச் பண்ணிடுறேன். நீங்கள் ரெஃபர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நவ் வில் see the next half of your unit 3. So this is your next half of your unit 3, that is about an virtual memory. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஃபர்ஸ்ட் ஆஃப் எல்லாமே வந்து உங்களுடைய மெயின் மெமரி ப்ராசஸ். ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வர்ச்சுவல் மெமரி. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சாப்டரில் நம்ம பார்க்க போகிறதுலாம் என்ன அப்படின்னா ஒரு வர்ச்சுவல் மெமரியோடைய பேக்ரவுண்ட், டிமாண்ட் பேஜிங், காப்பி ஆன் ரைட், பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட். ஸோ பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்றது ஒரு ப்ராப்ளம். நம்ம எப்படி டெட்லாக், பேங்கர்ஸ் அல்காரிதம், ஷெட்லிங் அல்காரிதம் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி உங்களுடைய பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஈஸியாகவும் இருக்கும், கொஞ்சம் நீங்கள் அதை அப்சர்வ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். தென் அலோகேஷன் ஆஃப் ஃப்ரேம்ஸ், ட்ராஷிங், மெமரி மேப்டு ஃபைல்ஸ், அலோகேட்டிங் யுவர் கர்னல் மெமரி, அதுக்கப்புறமா உங்களுடைய ஓஎஸ் உடைய எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இப்போ இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் பேஜிங்கும் அந்த பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் ப்ராப்ளம். ஸோ உங்கள் யூனிட் 3ல செகண்ட் ஆஃப் அது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம 1 by 1 பார்க்கலாம். Your first one is what is an objective of your virtual memory. So virtual memory உடைய மெயின் அப்ஜெக்டிவ் என்ன பார்த்தீங்க அப்படின்னா virtual memory அப்படின்றது ஒரு சிஸ்டமைஸ்டு ப்ராசஸ். அந்த சிஸ்டமைஸ்டு ப்ராசஸில் ஒரு டிமாண்ட் பேஜிங் பண்ணலாம், பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம் ஆக்சஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட இருக்கிற பேஜ் ஃப்ரேமை வந்து பார்த்தீங்கன்னா நான் அலோகேட் பண்ணலாம். இப்படி செய்கிற எல்லாமே என்னுடைய ஒர்க்கிங் செட் மாடல்ஸில் வந்துட்டு அசைன் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணணும். அப்போ அதனுடைய பேக்ரவுண்ட் என்ன? ஸோ அதனோட பேக்ரவுண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அசைன் பண்ணுறதுக்கு எனக்கு என்டையர் ப்ரோக்ராம் வந்து ரேராக யூஸ் பண்ணுறேன். அப்படி நான் யூஸ் பண்ணும்போது என்னுடைய எரர் கோட் வந்து பார்த்தீங்கன்னா அன்யூஷுவல் ரொட்டீன் இருக்கும். அந்த அன்யூஷுவல் ரொட்டீனில் லார்ஜ் டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து அசைன் பண்ணோம். ஸோ அப்படி நான் லார்ஜ் டேட்டா ஸ்ட்ரக்சரை அசைன் பண்ணும்போது எனக்கு தேவையான என்னோட ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேம் டைமில் ஆக்சசிபிலிட்டி கொண்டு வரணும். அப்போ என்னோட ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா பார்ஷியலாக வந்து லோட் ஆகும். ஸோ பார்ஷியலி யுவர் எக்ஸிக்யூஷன் வில் பி லோடட். ஓகேவா? ஸோ இப்படி லோட் ஆகும்போது என்னுடைய ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு ஃபிசிக்கல் மெமரிக்காக வெயிட் பண்ண வேண்டாம். அதே மாதிரி என்னோட ஃபிசிக்கல் மெமரி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகிட்டு உங்களுடைய டேட்டாஸ் எல்லாமே வந்து கேட்டகரைஸ் பண்ணிவிட்டு ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ அது எல்லாமே இதனுடைய மெயின் கேட்டகரைஸ்டு டேட்டா. தென் வர்ச்சுவல் மெமரி அப்படின்றது உங்களுடைய செப்பரேஷன் ஆஃப் தி ப்ராசஸ். இந்த செப்பரேஷன் ஆஃப் அ டேட்டா ப்ராசஸ் அப்படின்னு வரும்போது உங்களுடைய ஆக்சசிபிலிட்டி எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துலலாம் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேணும் அப்படின்னும் போது நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், வேணாம் அப்படின்னா அந்த ஆக்சசிபிலிட்டி நீங்கள் குறைச்சிக்கலாம். அது எப்படி அப்படின்னா
whenever you are executing your memory, ஸோ நீங்கள் மெமரியை எக்ஸிக்யூட் பண்ணும்போதெல்லாம் அதனுடைய ப்ரீவியஸ் செக்ஷன் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்லேப் பண்ணி கொண்டு வரும். ஓகே, ப்ரீவியஸ் செக்ஷன் பார்ட் எல்லாமே வந்துட்டு ஓவர்லேப் பண்ணி உங்களுக்கு கொண்டு வரும். ஸோ அப்போ அது கொண்டு வரும்போது அதனுடைய ஷேர்டு ப்ராசஸ் எல்லாமே வந்து மல்டிபிள் செவரல் ஆக்சஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய வர்ச்சுவல் மெமரி வந்துட்டு டிமாண்ட் பேஜிங் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன இருக்குது அப்படின்றத செக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வந்து உங்களுக்கு மூவ் ஆன் ஆகும். ஓகேவா, அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஃப்ரேம் இருக்குது, அதோட ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஃபிஷியண்ட்டாக கொண்டு போகிறாங்க. அப்படி அதை எஃபிஷியண்ட்டாக கொண்டு போகும்போது அந்த ப்ராசஸ் இன்னொரு ப்ராசஸ்க்காக எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுது. ஓகே, ஒரு ப்ராசஸ் இருக்குது, அதை எஃபிஷியண்ட்டாக இன்னொரு ப்ராசஸ்க்கு கொண்டு போகிறாங்க. அப்படி கொண்டு போகும்போது ஒரு ப்ராசஸ் இன்னொரு ப்ராசஸ்க்காக எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுது. அப்போது அதனுடைய லோடிங் ப்ராசஸும் ஸ்வாப்பிங்கும் எப்படி நடக்கும். ஸோ ஸ்வாப்பிங் அப்படின்னாலே ஒரு ரோல் இன் இன்னொரு ரோல் அவுட் இருக்கும். ரெண்டுத்துக்கான ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்டேக் பண்ணி அவுட்டேக் கொடுப்பாங்க. ஸோ அப்போ வந்து உங்களுடைய ஸ்வாப்பிங் வந்துட்டு எந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்குது அதனுடைய டயக்ராம் தான் இது. ஸோ வர்ச்சுவல் மெமரி தட் இஸ் லார்ஜர் தேன் யோர் ஃபிசிக்கல் மெமரி. ஸோ வர்ச்சுவல் மெமரியில் யூ ஹேவ் அ மல்டிபிள் நம்பர் ஆஃப் பேஜஸ். ஸோ பேஜஸ் எல்லாமே 0, 1, 2, 3 அப் டு வி, அதாவது என் நம்பர் ஆஃப் பேஜஸ் சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி ஆக்சஸ் ஆகும். அது எல்லாமே ஒவ்வொரு பேஜுமே வந்து பார்த்தீங்கன்னா மெமரி மேப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மெமரி மேப்பிங் பண்ணிவிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் மெமரிக்கும் மெயின் மெமரிக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. இதில் ரெக்டாங்கிள் பாக்ஸ் மாதிரி இருக்கிறது ஃபிசிக்கல் மெமரி, சிலிண்டர் ஷேப்பில் இருக்கிறது உங்களுடைய மெயின் மெமரி. ஸோ இங்கேருந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாவை கொண்டு போகிறதுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஈஸியாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதை மாதிரி மெமரி மேப்பிங் பண்ணும்போது ஒரு மேப்பிங் இன்னொரு மேப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸபிலிட்டி வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்கணும். அப்போ எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல மேப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக நடக்காது. ஸோ உங்களுக்கு வந்து ஓவர்லேப் நடந்துடும். ஸோ ஓவர்லேப் நடந்துச்சு அப்படின்னா இந்த ஃபிசிக்கல் அட்ரஸ் ஸ்பேஸ் வந்துட்டு கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ இது எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு ஃபர்ஸ்ட் யூ நீட் அ கோட் அட் த பாட்டம். ஸோ இந்த கோட் வந்து பாட்டமில் இருக்கணும். அதுக்கப்புறமா டேட்டாஸ் இருக்கணும். அப்புறம் உங்களுக்கு ஹீப்பிங் நடக்கணும். ஸோ ஹீப்பிங் அப்படின்னாலே மினிமம் வேல்யூ அண்ட் தி மேக்ஸிமம் வேல்யூ, ஸோ அந்த சைஸ் வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அலைன்மெண்ட் ஆகும். ஸோ அதுதான் வந்து மெமரி மேப்பிங்கில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறமா அது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வேல்யூஸ் எங்கே இருக்கோ அந்த மேக்ஸிமம் வேல்யூஸ் வந்து உங்களுக்கு ஸ்டாக்கிங் ப்ராசஸ் நடக்கும். அதாவது நான் ஃபஸ்ட்டு வந்து எதை இன்புட்டாக கொடுக்குறேனோ அந்த ஹீப்பிங்கில் அந்த மினிமம் அண்ட் மேக்ஸிமம் வேல்யூ ஏற்ற மாதிரி அந்த ஃபஸ்ட்டு நான் கொடுக்குற இன்புட்டை எடுத்துக்காமல் லாஸ்ட் என்ன இன்புட்டாக கொடுக்குறோனோ அதை நமக்கு ஃபஸ்ட்டு அவுட்புட்டாக எடுத்துக்கும். அதுதானே ஸ்டாக்கோட ப்ராசஸ். LIFO, லாஸ்ட் இன்புட்டாக கொடுக்குறது உங்களுக்கு ஃபஸ்ட் அவுட்புட்டாக வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகி போயிடும். ஸோ இதுதான் வர்ச்சுவல் அட்ரஸோடைய பேசிக் ஸ்டெப்ஸ். ஓகே, இன்னைக்கு கிளாஸ் நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ என்ன சொல்லியிருக்கோம், வர்ச்சுவல் மெமரி இருக்குது. அந்த வர்ச்சுவல் மெமரி மெயின் கான்செப்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஓவர்லேப்பிங், மெமரி ஓவர்லேப்பிங் ஆகிறத கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான். ஸோ நீங்கள் அனுப்புகிற உங்கள் டேட்டாஸ் ஓவர்லேப் ஆகாமல் ஒரு மெமரி மேப்பில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அதிலேருந்து ஃபிசிக்கல் அட்ரஸுக்கும் மெயின் மெமரிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் டேட்டாவை ட்ரான்ஸ்மிட் பண்ணுறேன். ஸோ ட்ரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு எனக்கு தேவையான அட்ரஸ் ஸ்பேஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோட், டேட்டா, ஹீப்பிங், தென் யுவர் ஸ்டாக். இது எல்லாமே வந்து உங்களுக்கு என்னவாக இருக்கணும், அப் டு எந்த மேக்ஸிமம் லிமிட் இருக்குது நீங்கள் கொண்டு போகிறீங்களோ அது வரைக்கும் நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொண்டு போகலாம். ஓகே, ஸோ லிசன் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், மார்க்கஸ் டன் கம்பல்சரி கொடுங்க. சில பேர் அட்டண்டன்ஸ் கொடுக்க மாட்டேன்றீங்க. அன்னைக்கு பார்க்குற அட்டண்டன்ஸ் நீங்கள் அப்பப்போவே க்ளோஸ் பண்ணணும். நீங்கள் லேட்டாக மார்க்கஸ் டன் கொடுத்தீங்க அப்படின்னா அது லேட் சப்மிஷன் நாங்கள் எடுத்துப்போம். எங்களால் உங்களுக்கு அட்டண்டன்ஸ் கொடுக்க முடியாது. ஸோ இன்றைக்கி மார்னிங் நான் 10 o'clock ஷெட்யூல் போடுறேன் அப்படின்னா மேக்ஸிமம் ஈவினிங் நைட்டுக்குள்ளே பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். நைட் 12 o'clock உங்களுடைய வீடியோஸ் நீங்கள் கம்ப்ளீட்டாக கிளாஸ் பார்க்க ட்ரை பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு மார்க்கஸ் டன் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இல்லைனா அட்டண்டன்ஸ் வந்து நிறைய பேருக்கு லாஸ் ஆகுது. ஸோ இதை ரிப்பீட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. கொடுக்குற ஒர்க்ஸ் எல்லாமே வந்துட்டு கம்ப்ளீட்டாக ப்ராப்பராக பண்ணிவிடுங்க. ஓகே, தேங்க்யூ.